கடன் பிரச்சனையா, கருத்து வேறுபாடா, உங்களது திருமண தேதியின் கூட்டு எண் 245778 ஆக வருகிறதா? உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண உடனே அழையுங்கள் 9380855030. ஜெய் சீதாராம். பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு உங்கள் ஹனுமான் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். இப்போ ஒரு சந்தேகமான கேள்வி, செய்யலாமா கூடாதா? இது என்னுடைய சுய கேள்வி, இது யாரும் சொன்னதில்லை, சுய கேள்வி. ஒரு பரிசு அளிப்பு, அன்பளிப்பு, இது தானம் கிடையாது, உடனே அங்க போயிடாதீங்க, தானம் கிடையாது. ஒரு அன்பளிப்பு, ஒரு விழா நடக்கிறது, ஒரு அன்பளிப்பு செய்கிறோம், அது எப்படி செய்யறது? பொதுவாகவே ஒருத்தருக்கு ஒரு பரிசு கொடுக்கணும்னா அதனால அவங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கணும், அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல் இருக்கணும். நிறைய விஷயங்கள், நிறைய கல்யாணங்கள், விருதுகள், என்னென்னமோ நடக்கிறது. நிறைய பேர் அவங்களுக்கு கையில கிடைக்கிறத பொருள்கள்லாம் கொடுக்குறாங்க. இதுல எந்த விகிதத்துல அது அவங்களுக்கு யூஸ் ஆகும்னு யாரும் யோசிக்க கூடாது. இதுல முக்கியமான உதாரண பொருள் ஒண்ணுதான், இது யாரும் கோச்சிக்க கூடாது. இந்த வெல்கம் பொக்கேன்னு ஒண்ணு இருக்கு, பூக்களை அடுக்கி. அது ஒருத்தரோட, நான் ஏதாவது சொன்னா அவங்க வியாபாரம் கட்டு போயிடும்னு அவங்க சண்டைக்கு வந்துட போறாங்க, அவங்களையும் மன்னிக்கிறேன். அது ஒருத்தர் கொடுக்கலாம், 2 பேர் கொடுக்கலாம், வரவங்க அத்தனை பேரும் கொடுத்தாங்கன்னா அதை வச்சுட்டு அவங்க என்ன பிரயோஜனம் பண்ணுவாங்க? அவங்களுக்கு அதுல என்ன லாபம்? அவங்க எடுத்துட்டு போய் விற்க முடியுமா? ஒரு கல்யாணத்துக்கு வரவங்க அத்தனை பேரும் ஒரு 30 பேர்ல ஒரு திரைப்படத்துல இது ஒரு காட்சியாவே அமைச்சிருந்தான். நான் எல்லாரையும் நம்ம ரிசப்ஷன் ஏற்பாடு பண்ணிட்டேன், பிரபு சார் அந்த வார்த்தையை பேசுவார், எல்லாரும் பொக்கே கொடுத்துட்டு போயிட்டாங்க, பணமே இல்லை, வரல அப்படின்னு அவர் விளையாட்டா சொல்லுவார். ஆனால் அதுல ஒரு உள் அர்த்தம் இருக்கிறது. நான் ஏற்பாடு பண்ண நோக்கம் எனக்கு ஜெயிக்கவில்லை. நான் என்ன நினைச்சு இதை ஏற்பாடு பண்றேன்? எனக்கு 4 பேர் பொருளோ பணமோ கொடுப்பாங்க, இதுல ஒரு பாதி செலவு அது சமாளிப்போம் அப்படின்னு ஒரு நோக்கம் இருக்கும். இதை அவர் தெளிவா வெளிப்படுத்தியிருப்பார், ரொம்ப அட்டகாசமா இருக்கும். நான் திருப்பி சொல்றேன், பொக்க வியாபாரிகளோட வியாபாரத்தை கெடுக்கணுங்கிற நோக்கம் கிடையாது. பொதுமறையில இத ஒரு உபயோகமான பொருளா நீங்க கொடுங்கன்னு அதுதான் சொல்றேன். அதாவது சில பேர் என்ன பண்ணுவான், படத்தை வாங்கி கொடுப்பான், சாமி படமா இருக்கும். நான் பொதுவா கல்யாண பத்திரிகையில சாமி படம் போடுறதே எதுக்குறவன். கல்யாண பத்திரிகையில சாமி படம் போடாதீங்கன்னு. ஏன்னா பாதி பத்திரிகை அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க இருக்கிறதுன்னு கொஞ்சம் யோசனை பண்ணணும். நீங்க சாமி படம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சின்ன பேக்கெட் சைஸ்ல கல்யாண வெத்தலை பாக்கு வயில வச்சு கொடுத்துருங்க. நீங்க படத்துல, அதாவது பத்திரிகை கொடுக்கும் போதே ஒரு சின்ன லேமினேட் போட்டோ கூட ஆட் பண்ணுங்க, தனியா இருக்கட்டும். பத்திரிகை உங்க கல்யாணம் முடிச்சது அப்புறம் குப்பையில இருக்கு ஐயா, அந்த சாமி குப்பையில போகக்கூடிய ஐயாவாது. அந்த மாதிரி இப்போ கல்யாணமோ காட்சியோ ஒரு விருது, ஒரு பொண்ணு குழந்தை பாஸ் பண்ணிடுத்து, அந்த பொண்ணுக்கு நீங்க பாராட்டு தெரிவிக்கிறீங்க, என்ன குடிப்பீங்கன்னு இது பாதி பேருக்கு என்ன கொடுக்கலாங்கிற இன்னும் கன்ஃபியூஷன்லயே தான் இருக்கிறாங்க. அந்த நேரத்துக்கு என்ன தோணுதோ கடைக்கு போவோம், எது கிடைக்கிறதோ வாங்கிப்போம் அப்படின்னு. அந்த பொண்ணுக்கும் யூஸ் ஆகணும், அந்த குடும்பத்துக்கும் யூஸ் ஆகணும். சில பேர் ஒரு சாதாரண நடுத்தர படம்னா அந்த பொண்ணுக்கு பணத்தா கொடுத்தா அடுத்த படிப்புக்கு அது உதவாகும். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று தீர்மானம் பண்ணுங்க. பிரயோஜனம் இல்லாத பொருளுக்கு தயவு செய்து கொடுக்காதீங்க. நீங்க வாங்குற பொருள் அவங்களுக்கு காலங்காலமா யூஸ் ஆகணும். இல்ல மனசுல இன்னார் கொடுத்ததுனால இன்னைக்கு நன்னா இருக்கும்னு அவங்களுக்கு தெரியணும். இப்ப சாமி படம் கொடுக்குறாங்க நிறைய பேர், பெரிய பெரிய ஃப்ரேம் போட்டு. அவங்க அந்த வீட்டுல மாற்றத்துக்கு வசதி இருக்கா? யோசிக்கிறதே கிடையாது. அந்த மட்டும் பெருசா ஒரு படம், சாமி படம் இல்லைன்னா ஒரு ஆர்ட், அது 2 நாள் தூங்கும், 3ஆவது நாள் கட்டில் கீழே இருக்கும், அவ்வளவுதான். யாருமே இன்னைக்கு செவுட்கட்ல பெரிய படம் மாட்டி அலங்காரம் பண்ணி பூ வச்சு பாக்குற அளவுக்கு இன்னைக்கு யாருக்குமே டைம் கிடையாது. அது ரசிக்கிற அளவுக்கு யாருமே இல்ல. காலங்கள் ரொம்ப மாறி போயிடுத்து. எல்லாம் எளிமையா இருக்க ஆசைப்படுறாங்க. ஜஸ்ட் லைக் தட், போனோம் வந்தோம் அப்படி இருக்கணும். எதுவும் சுமக்கிறதுக்கோ கிளீன் பண்றதுக்கோ ஆட்கள் இல்லை. இன்னொன்னு அதுக்குன்னு ஒரு ஆட்களை நியமிச்சாதான் அதை கிளீன் பண்ணி பராமரிக்க முடியும். 4 பேர் இருக்க வீட்டுல இதெல்லாம் பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ குத்து விளக்கு கொடுக்குறாங்க, இல்ல சின்ன விளக்கு கொடுக்குறாங்க, அது எவ்வளோ பேர் கொடுக்குறாங்க. அந்த பொருள் அங்க கையாளப்படுமா? அவங்க வீட்டுல இருக்கிற வேலைக்கு அவங்க ஏத்துறாங்களா இல்லையா தெரியல. நான் இது ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். நீங்க அந்த பெண்ணுகிட்ட நல்ல பழகின ஆளா இருந்தா
அந்த குடும்பத்துல நல்ல பழகினால இருந்தா அந்த பொண்ணுக்கு என்ன gift வேணும். ஏன்னா ஒரு கல்யாணத்துல இது ஒரு நடைமுறை படித்தினேன். ஒரு நண்பர்கள் குழாமா சேர்ந்து என்ன உங்க கல்யாணத்துக்கு சீர்ல நீ என்னெல்லாம் வாங்க போற, அதோட பட்ஜெட் சொல்லு, எங்க எல்லாருமா சேர்ந்து போட்டு ஒரு பொருளை நாங்க தரோம் அப்படின்னு. அந்த மாதிரி இது வந்து குழுவா சேர்ந்த பண்ணலாம். ஒவ்வொருத்தரும் ஒரு மூலையில் இருப்பீங்க. அதனால இது வந்து யோசிச்சு 4 பேர் சேர்ந்து செய்யக்கூடிய பொருள் இல்லை. அதனால கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா நீங்க போன் வசதி இருந்தா போன்ல கேட்டு என்ன ஆர்டிகல் வேணும் என்ன இல்லை அது மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு பையிங் ப்ராப்ளம் கொஞ்சம் குறையும். இது வாங்க வேண்டாம், இது எப்படி அவங்க ஆட்கள் கொடுக்குறேன்னு இருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் குறையும். ஒரு பர்ச்சேஸ் கெப்பாசிட்டி கொஞ்சம் குறைஞ்சும் போது அவங்களுக்கு ஒரு பாரமும் குறையும், திருப்தியும் இருக்கும். அவங்க வீட்டில் அந்த பொருள் பார்க்கும் போதெல்லாம் இன்னார் கொடுத்தது அப்படின்னு இருக்கும். நம்ம தேவையில்லாத பொருளை கொடுக்கும்போது அது சத்திரத்தை விட்டு வீட்டுக்கே பாதி பொருள் வருதில்லை. நானும் பார்த்துட்டேன். சத்திரத்தை விட்டு வீட்டுக்கே பாதி பொருள் வருதில்லை. அது அங்கேயே யார் யாரோ பங்கு போட்டு பிரிச்சுட்டு போயிடுறாங்க. தயவு செய்து கல்யாணமோ ஒரு விருது வழங்கும் விழாவோ ஒரு மாணவனையோ மாணவியோ கௌரவிக்கிற ஒரு சமாச்சாரமோ நீங்கள் கொடுக்கிற பொருள் அந்த குழந்தைக்கு மறுவாழ்வு தரா மாதிரி இருக்கணும். அதாவது அந்த குழந்தைக்கு அந்த குழந்தைகளுக்கோ அந்த இதுக்கோ ஒரு காரண பொருளா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு நல்ல பொருளை கொடுங்க. இன்னும் சில இடங்கள் எல்லாம் போனா அந்த கிஃப்ட் வாங்கறதுக்கு இவங்க பண்ற யோஜனையில அந்த சம்பந்தம் இல்லாத பொருளை கொண்டு கொடுக்குறாங்க. அந்த பொட்டி பிரிச்சா இது யாருக்கு டொனேட் பண்ணணும்ன்ற ஒரு தீர்மானத்துக்கே வந்துடுறாங்க. மற்ற நாள் கல்யாணம் முடிஞ்சு ஒரு 2 நாள் கழிச்சு அந்த இதெல்லாம் இது எனக்கு வேண்டாம், இது யாருக்கான கொடுத்துரு. உதாரணத்துக்கு ஒரு கடிகாரம் ஒரு கல்யாணத்துக்கு 2-3 வருது. ஏற்கனவே அவங்க வீட்டில் இருக்கிற கடிகாரத்தையும் பார்க்கறது இல்லை. இது யாரானு எடுத்து போட்டோம், அது வேலைக்காரைக்கு கொடுத்துரு. இது அங்கேயே அது பாகம் பிரிக்கப்படுறது. கொஞ்சம் முடிஞ்ச முறையில் யோசிச்சு இது கொடுத்தா அவங்களுக்கு அது சின்ன பொருளா இருக்கட்டும், இல்ல என்ன பண்ண முடியும்னு யோசிச்சு அதை செய்யுங்க. உங்களால என்ன முடியுங்கிற தீர்மானம் பண்ணீங்க. அதுக்கு அந்த குழந்தைகிட்ட கேளுங்க. இல்ல கல்யாணத்துக்கு அன்னைக்கு கொடுக்கணும்னு நிர்பந்தமே கிடையாது. இது கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எது வரல, என்ன தேவை, அதை பேசி வாங்கி கொடுங்களேன். நீங்க நல்ல இதுவா இருந்தா அந்த மாதிரி செய்யுங்க. அதுதான் நல்லது. எந்த பொருளை கொடுத்தாலும் பிரயோஜனப்படும். தானத்துல அப்படிதான் சொல்லுவோம். நீ கொடுக்கிற தானம் அவங்களுக்கு அது யூஸ் ஆகணும். அதை வாங்கி வித்து அதை இன்னொரு பக்கமா போகக்கூடாது. அப்படிதான் இருக்கு தர்மம். அந்த மாதிரி இந்த நீங்க உபகாரமா கொடுக்கிற எந்த ஒரு கிஃப்டோ அந்த கிஃப்ட் உங்க பேரை சொல்லணும். அப்படி இருக்கணும். இது கடிகாரம் கொடுத்தா யாரோ கொடுத்தா அவளுக்கு கொடுத்துட்டேன் எனக்கு வேண்டாது அப்படின்னு இருக்கக்கூடாது. ஜெய் சீதாராம்.